என் வாயால் எப்படி அதை சொல்லுவேன்? சத்தியமாக அந்த படம் நல்லாவே இல்லை. வட்ட காணல். என் வாழ்க்கையே காணல் ஆகி போயிடுச்சு. பாருங்கள், கடைசியில் சிக்கன் பிரியாணி தான் போய் சென்றுருக்கலாம். 1 கிலோ சிக்கன் பிரியாணி வாங்கி தின்னா 2 நேரத்துக்கு வச்சு திம்பேன். அதில் 130 ரூபா போச்சு, வேஸ்ட்டாக போச்சு. ட்ரெய்லர் பார்த்து ஏமாறவே கூட. ட்ரெய்லர் பார்த்தேன், ஏதோ சொல்ல வராங்கடா விஷயம், ஏதோ புதுசாக ஒரு மேட்ரு இருக்குண்டா. டே, நம்ம ஆர்கே சுரேஷ் சார் இருக்காரு, கண்டிப்பாக ஏதோ ஒரு விஷயமா இருக்குண்டா. அட்லீஸ்ட் ஒரு 4 பொண்ணுல ரேப் பண்ணு வர்றா, அப்படியாவது எப்படி இருக்குன்னு பார்த்தா, ஆனால் ஒன்றுமே இல்லை. சத்தியமாக சொல்கிறேன், இந்த படம்லாம் வந்து எப்படி தான் இவங்கெல்லாம் எடுக்கிறாங்கன்னு தெரியல. வழக்கம் போல் யூஸ்வலாக வந்து ஒரு பழி வாங்குற லிவெஞ்சான ஸ்டோரி தான். ஆனால் ஒன்று போதையில் வந்து அடிமை ஆகாதீங்க, போதையில் அடிமையாக கெட்டு போகாதீங்கன்னு சொல்கிறாங்க. அது நல்லா இருக்குது. கிளைமேக்ஸ் கொஞ்சம் நல்லா இருக்குது. வழக்கமாக இந்த படம் வந்து பார்த்தீங்கன்னா அதர ப்ளஸான கதை, எங்கேயுமே கனெக்ட் ஆகலை. இது வந்து போதைங்கிற ஒரு வித்தியாசமாக காமிச்சிருக்காங்க. ஏதோ காளான் வந்து திண்டாவே வந்து பார்த்தோன்னா பயங்கரமாக சாதாரண கஞ்சா செடியை விட அதிகமாக இருக்குது, அந்த மாதிரி ஒரு போதையை காமிச்சிருக்காங்க. நான் என்னைக்கு பர்சனலாக அந்த விஷயம் வந்து கனெக்டே ஆகலன்னு தான் சொல்ல முடியும். கஞ்சா அடிக்கிறதும் சரி, கஞ்சா வளர்க்குறதும் சரி, எல்லாமே தப்பு. கிளைமேக்ஸில் உங்கள் வாழ்க்கை நல்லா இருக்காதுன்னு சொல்லியிருக்காரு.